கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நாள். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 29 வசனம். எந்த துஷ்டனா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். துஷ்டனுக்கே இரக்கம் செய்தா உங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்கிற நாம் தேவனுக்கு ஏற்றவாறு நம்மை தாழ்த்தும் போது அவர் இரக்கம் செய்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர். வாசி கேட்போம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். இங்க ஒரு சம்பவம். இந்த நாகாப்புக்கு இதை பாருங்க. ஆகாப் வந்து நாபோத்தோட அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து எடுக்கிறான். அதுக்காக சதி திட்டம் தீட்டி அவனை கொலை செய்து அவனுக்கு மேலே வீண் பழி சொல்லி பொய் சொல்லி தேவனுக்கும் விரோதமாக பாவம் செய்தான். உபவாசத்தை கொச்சப்படுத்தினான். அப்படியெல்லாம் அவனுக்கு மேலே செய்யாத குற்றத்தை குற்றம் சுமட்டினார்கள், கொலை செய்துட்டாங்க. இதே போல இப்ப இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை தான். இதே போல காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்க, உங்க மேல வீண் பழி சுமத்துறாங்க, உங்களை துன்பப்படுத்துறாங்க, வார்த்தைகளால் டார்ச்சர் பண்றாங்க, வார்த்தைகளால் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னா உங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக அவர் செயல்படுகிற கர்த்தர். இப்பதான் எலியா தீர்க்கதரிசியை பக்கத்தில் அனுப்புறார். ஆகாப்பை பார்த்தவொன்னு அவன் பயந்துறான். அவன் சொல்றா பாருங்க, நீ என்னை 20வது வசனத்துல, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகஞ்சனே என்னை கண்டுபிடித்தாய் என்றார். நான் சொல்றேன், உண்மை கர்த்தருக்கு தெரியும். 1000 பேர் பொய் சொல்லலாம், பொய் சொல்லி குற்றப்படுத்தி கொலை கூட செய்தாங்க. ஆனா இங்க சொல்ற பாருங்க, என்னை கண்டுபிடித்தாயோ, எவ்வளவு அழகான வார்த்தை. அதற்கு அவன் கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். இதே போல உங்களை வித்திருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களை துன்பப்படுத்தியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் துன்பப்படுத்தினவனை விடமாட்டார். அவன் தாழ்த்தலன்னா இங்க சொன்னார் பாருங்க, சுவர்ல நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை ஏசபேல் கேட்ட போது ஆகாப்பை நோக்கி சந்தோஷப்படுறான். அப்ப நான் சொல்றாரு, அவன் வீட்டுல சுவர்ல நீர் விடும். 21வது வசனத்துல, உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப் சுவரில் நீர் விடும் ஒரு நாயாயிலும் இராதபடிக்கு பனிஷ் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்புனா கர்த்தர் இப்படி பனிஷ் பண்ணுவார். கவலைப்படாதுங்க, ஹாப்பியா இருங்க. ஒன்னும் உங்களை விட்டு போகாது, உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்க பக்கமா இருப்பார். அவன் தாழ்த்தினால தான் தப்புனா, இதே போல அவன் உணராம போனா கர்த்தர் அவனை அழித்துருவார், அந்த சந்ததிகளை இல்லாம ஆக்கிடுவார். கவலையப்படாதுங்க, உங்க பக்கம் கர்த்தர் இருக்கிறார். நம்ம செய்கிற ஜெபத்தை கேட்கிறார், உபவாசத்தை பார்க்கிறார். எங்களால தகப்பனே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், எனக்காக ஃபைட் பண்ற கர்த்தர், என் பக்கத்துல பார்த்துக்கிட்டு எனக்காக நியாயம் விசாரிக்கிற கர்த்தர், என் பகஞ்சனை ஆண்டவரை என்னை விரோதிக்கிறவனை, என்னை அவமானப்படுத்துறவனை, துன்பப்படுத்துறவனை, பொய் சொல்லி என் பேரை டேமேஜ் பண்றவனை நீங்க பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்தை நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.